Hello my dear students, welcome back to the session. This is your master teacher Hema. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா CBSE 9th ஓட first chapter number systems அதாங்க பார்க்க போறோம். This is your first session நான் உங்களுக்காக ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த செஷன் வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நிறைய குவிசஸ் அண்ட் நிறைய ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு நம்பர் சிஸ்டம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய என்னென்ன பார்க்க போகிறோம். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, டெர்மினேட்டிங்னா என்ன, நான் டெர்மினேட்டிங்னா என்ன, டெர்மினேட்டிங்கில் நிறைய டைப்ஸ் வரும், நான் டெர்மினேட்டிங்கில் ரெக்கரிங், நான் ரெக்கரிங், அது எல்லாமே தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முழு செஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே கைஸ், வாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், -∞ to +∞. அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னென்னா 0 to ∞ தான் ஹோல் நம்பர். அது எதை வச்சு டினோட் பண்ணுவாங்க, டபிள்யூவால் டினோட் பண்ணுவாங்க. அதுவே 1 to ∞ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எதை வச்சு டினோட் பண்ணுவாங்க, n வச்சு டினோட் பண்ணுவாங்க. அண்ட் தென் -∞ to +∞ என்ன சொல்லுவாங்க, இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து Z-ஆல் டினோட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்படியே மண்டையில் ஏற்றிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ஹோல் நம்பர் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. எல்லா இன்டீஜரும் ஹோல் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அ இன்டீஜர். ரிவர்ஸில் சொல்லணும். ஓகேயா, எவ்ரி இன்டீஜர் இஸ் நாட் அண்ட் ஹோல் நம்பர். இன்டீஜருங்கிறது என்னது, -∞ to +∞. இது எல்லாமே தான் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இது இருக்கு பாருங்க, இங்கே 0லேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது தான் ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஹோல் நம்பர் இஸ் அன் இன்டீஜர். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் நோ. தென் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் டூ யூ திங்க் தேர் ஆர் ஒன்லி தீஸ் 3 types ஆஃப் நம்பர்ஸ் ஆன் அ நம்பர் லைன்? இவ்வளோ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் அண்ட் இன்டீஜர், அது 3 மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இதுக்கு நடுவில் நிறைய இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, 2 நம்பருக்கு நடுவில் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ 1 2க்கு நடுவில் வந்து 1.5, 1.6, 1.7ன்னு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேயா, அதை வந்து ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஃப்ராக்ஷன்ஸை தான் ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க. ரேஷ்னல் நம்பர்ஸ்க்குள்ளே தான் இந்த நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் எல்லாமே வரும். ஓகேயா, அண்ட் தென் அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து P/Q ஃபார்மில் இருக்கும். அண்ட் Q வந்து 0வாக இருக்கவே கூடாது. ஓகேயா, தென் என்ன சொல்ல வராங்கன்னா, அதுதான் நான் சொன்ன பாருங்கள். தென் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குது, 0 to 1 நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்குள்ளே மேக்னிஃபை பண்ணி பார்த்தா, லைக் இந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய நம்பர்ஸ் ஒளிஞ்சு கிடக்கும் ஃப்ராக்ஷன்ஸில். லைக் 1/5, 1/2. இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1/5 டிவைட் பண்ணிங்கன்னா 0.2ன்னு வரும். ஸோ என்னது, இதுக்கு நடுவில் தான் வருது, 0 to 1க்கு நடுவில். அதே இது பண்ணிங்கன்னா இது என்ன வரும், 0.5ன்னு வரும். ஆமாவா இல்லையா? ஸோ 0 to 1க்கு நடுவில் நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அதை வந்து 1/5 இல்லை 1/2 வந்து இன்னும் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னு நினச்சிங்கன்னா 2/10 இல்லைனா 5/10ன்னு கூட எழுதலாம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் வந்து 1/4, √2, 1/3 அப்படின்னு நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க டெசிமல் ஃபார்மில் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எப்படி டெசிமல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவீங்க? நார்மல் தாங்க, நார்மல் டிவிஷன். நார்மலாக 1 hour 4ஆல் டிவைட் பண்ணும், 1 hour 3ஆல் டிவைட் பண்ணும். அண்ட் √2ஓட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வேல்யூ வந்து கமெண்ட் செஷனில் போட்டுருங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க √2ஓட வேல்யூ. ஓகேயா, ஸோ 1/4 வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன வரும், 1/4. ஸோ 1 இப்படி போட்டுட்டு 4 போட்டிங்கன்னா, ஸோ இது 0.10, தென் 2s are 8, இப்படி வந்து இப்படி வரும். தென் 2, தென் 0, தென் 5.
ஸோ இது 1/4 என்ன வந்துச்சு 0.25 வந்துச்சு. ஸோ 1/3 என்ன வரும்னு நீங்கள் போட்டு பாருங்கள். அண்ட் √2ஓட வேல்யூ வந்து நீங்கள் தான் கமெண்ட் செஷனில் போடணும். அண்ட் தென் ஐ வில் சி யார் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு. ஓகேயா, இதோட ஆன்சர் என்னென்ன வந்துச்சுன்னா 1/4 0.25 வந்துச்சு. 1/3க்கு 0.3333 டாட் அப்படின்னு வந்திருக்கு. √2ஓட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும் 1.414. இது பேசிக் 1.414 வைக்காவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமாவும் நிறைய நம்பர்ஸ் வரும், தட் பாயிண்ட்னு வருது. டூ யூ see எனி டிஃப்ரென்ஸ் இன் their டெசிமல் ஃபார்ம்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியுதா அவங்களால அப்படின்னு கேட்குறாங்க. மேம் என்ன மேம் டிஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாமே பாயிண்டில் தான் மேம் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை, ஏதோ ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸோ 0.25ங்கிறது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆமாவா இல்லையா? அண்ட் தென் 1/3ல வந்துன்னா 0.33333ன்னு ரிப்பீட்டேட்டிவாக ஒரே நம்பர் வருது, அது ஒரு ஃபார்ம் ஆச்சா? அண்ட் தென் 1.414 டிஃப்ரெண்ட்டாக நம்பர் வருது, ஆனால் ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்குது. அது எல்லாமே தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் இது எல்லாமே என்னென்ன சொல்லுவாங்கங்கிறது வாங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, டூ யூ see எனி டிஃப்ரென்ஸ்னு கேட்டதுக்கு என்ன ஆன்சர்? எஸ், வி see த டிஃப்ரென்ஸ். எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேயா, தென் 1/4 இஸ் ஈக்குவல் டு 0.25ன்னு கண்டுபிடிச்சிங்களே, அதை வந்து டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். ஏன் டெர்மினேட்டிங்னு சொல்கிறோம்? டெர்மினேட்டிங்னா என்னென்னா, ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது டெசிமல் ஃபார்மில் வருதுல்ல, அது வந்து சர்டன் டைமில் வந்து சர்டன் அந்த இதில் வந்து ஸ்டாப் ஆகிடும். லைக் 1.25 இல்லை 1.36 அந்த மாதிரி ஏதாவது நம்பரில் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதை வந்து டெர்மினேட்டிங்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபைனைட் டெசிமல் கூட சொல்லலாம். அண்ட் தென் 1/3 0.333ன்னு வருதுல்ல, அதை ஏன் நான் டெர்மினேட்டிங்னு சொல்கிறாங்க? அண்ட் தென் இதையும் 1.414 இதையும் நான் டெர்மினேட்டிங் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு அது வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேயா, சர்ச் பண்ணி பாருங்கள் ஏன் இது நான் டெர்மினேட்டிங்னு சொல்கிறாங்கன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேயா, ஏன் இது நான் டெர்மினேட்டிங்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து எல்லா நம்பர் வந்து போயிட்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக போகிறதுனால நான் டெர்மினேட்டிங், ஸ்டாப் ஆனதுனால டெர்மினேட்டிங், ஸ்டாப் ஆகாதனால நான் டெர்மினேட்டிங். ஸோ நான் டெர்மினேட்டிங்லே 2 டைப் நம்ம கண்டுபிடிக்குவோம். அது என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். Terminating decimal is defined as a decimal number that contains a finite number of a decimal digit after the decimal point. Terminatingனா என்ன சொன்னாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நம்பர்ஸ் வரும், அது சர்டன் பீரியடில் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அது வந்து டெர்மினேட்டிங் நானே சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா 1/4 2/5 3/8 5/10 அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தெரியும். லைக் ஒரு நம்பர் 2 நம்பருக்கு நடுவில் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஓகேயா, அந்த ஃப்ராக்ஷன்ஸ் அந்த ரேஷ்னல் நம்பர்ஸாக தான் டெர்மினேட்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அதுவே நான் டெர்மினேட்டிங்னா என்னன்னா, இப்போ தான் ஜஸ்ட்டு சொன்னேன். நான் டெர்மினேட்டிங்னா என்ன, பாயிண்ட்டுக்கு அடுத்த நம்பர்ஸ் எல்லாமே நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பாக என்ன, டாட் போயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா 1/3 எப்படி எழுதணும், 0.3333333 தென் 333 அப்படியே போயிட்டே இருந்துச்சா, அதனால அதவை நாம் நான் டெர்மினேட்டிங்னு சொன்னோம். ஓகேயா, நான் ஸ்டாப்பாக போகிறதுனால நான் டெர்மினேட்டிங். அதுக்கப்புறமா √2 என்ன எழுதணும், 1.414 அண்ட் டாட் அப்படியே போயிட்டே இருந்துச்சு, அதையும் நான் டெர்மினேட்டிங் பிகாஸ் இட்ஸ் நாட் ஸ்டாப்பிங் அட் தட் பாயிண்ட். ஓகே, அதனால தான் நான் டெர்மினேட்டிங். And let us now understand a bit more about non-terminating. Non-terminatingல 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குது? Can predict the next digit repeating decimal. இப்போ non-terminatingல 2 இருக்குல்ல, 1/3 and √2 அப்படின்னு 2 கண்டுபிடிச்சோம். அதில் வந்து என்னென்னா 0.333ன்னு ரிப்பீட் ஆகுதுல்ல, அதை வந்து ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதை ரெக்கரிங் டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இல்லைனா ரெக்கரிங் டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இல்லைனா நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ். ஸோ இதை எப்படி சொல்லுவீங்கன்னா, நான் டெர்மினேட்டிங் 1/3 எப்படி சொல்வீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்வீங்க. அதுவே கீழே இருக்கிறது என்ன சொல்வீங்கன்னா
நான்-டெர்மினேட்டிங் அண்ட் நான்-ரிப்பீட்டிங் ஆர் நான்-ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான்-டெர்மினேட்டிங் டெசிமல் அண்ட் ரெக்கரிங் டெசிமல். ரெக்கரிங்னா என்ன சொன்னேன்? ரிப்பீட்டிங் நம்பர்ஸ். The number is repeating after the decimal 33333 அப்படின்னு ரிப்பீட் ஆகுதுல்ல, ஸோ அதை வந்து ரெக்கரிங்னு சொல்கிறாங்க. அதுவே நான் டெர்மினேட்டிங்கில் என்ன? ரிப்பீட் ஆகாத நம்பர். ஓகே, அதை வந்து நான் ரெக்கரிங்னு சொல்கிறாங்க. ரிப்பீட் ஆகவே ஆகாது, பட் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அதை தான் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் 1/4 வந்து டெர்மினேட்டிங் நம்பர்ஸ், அவ்வளோதான். டெர்மினேட்டிங் டெசிமல் ஆர் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ் வந்து 2 டைப்பில் பிரியுது. இப்போ தான் சொன்னேன், டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங் என்னென்ன பிரியுது? ரெக்கரிங், நான் ரெக்கரிங், அண்ட் இதில் வந்து ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு இருக்கும். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்கை தான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ் எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். நம்பர்ஸ் அப்படின்னு கேட்பீங்க, நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்துலையும். ஈவன் நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா நம்பர்ஸ், எங்கேயாச்சும் போனீங்கன்னா நம்பர்ஸ், எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் தாங்க யூஸ் ஆகுது. ஈவன் நம்ம பீஸா ரவுண்டாக இருக்குல்ல, அதை வந்து நம்பர்ஸில் கட் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அந்த ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. ஷேரிங் இஸ் கேரிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்காம எப்படிங்க சாப்பிட்ருவீங்க அந்த பீஸாவை? ஸோ நம்பர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ ரியல் நம்பர்ஸ் நான் என்ன சொன்னேன்? ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகேயா? வாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க. ரேஷ்னல் நம்பர் இஸ் அ நம்பர் whose decimal expansion is either terminating or non-terminating recurringனு சொல்கிறாங்க. ரேஷ்னல் நம்பர் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்கணும். என்ன? 1/3 இருக்குல்ல, அதுவும் ரேஷ்னல் நம்பர்ஸில் தான் கன்சிடர் ஆகும். அது வந்து ரெக்கரிங்காக இருக்கணும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கணும். 0.333 அகெயின் 3333 தான் சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அது ஏன் சொல்கிறேன்னா அவங்க மண்டையில் ஏறணும். 333 is a repeating recurring, so it is a rational number. Non-terminating recurring is a rational number and terminating is also a rational number. இது வந்து 2 மார்க்கில் கேட்டாலையும் கேட்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக மனப்பட பண்ணிக்கோங்க. இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னா நான்-டெர்மினேட்டிங் அண்ட் நான்-ரெக்கரிங். லாஸ்ட் ஒன் பார்த்து பாருங்கள், √2. அதுதான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். அதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்தது என்ன ஆகுனா ரிப்பீட் ஆகாது, பட் நம்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோஸில் போயிட்டே இருக்கும். 1.414 டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சா, 1.414 and then அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்னு சொல்லலாம். ஓகே, ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் சேர்ந்தது தாங்க ரியல் நம்பர். இப்போ தான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள்ஸும் சொன்னேன். பிஸாவோட எக்ஸாம்பிள் சொன்னேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிளில் கட் பண்ணும், அப்படி நிறைய இது. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா, அந்த பிஸா பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரவுண்டாக இருக்கும். உள்ளே வைக்கிறாங்கல்ல பிஸா, அது வந்து சர்க்கிளாக இருக்கும். அதை கட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும். அதுக்குள்ளே கூட பாருங்கள் கைஸ், மேத்ஸ் தான் அந்த இடத்துலையும் யூஸ் ஆகிருக்கு. ஸோ மேத்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பயப்படாதீங்க, ரொம்ப சப்பு. நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாமே பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரீச் பண்ணுவீங்க, நீங்கள் கற்றுக்க முடியும் உங்ககிட்ட இருந்து. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு குட்டி சம்மரி மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். நேச்சுரல் நம்பர் என்னென்ன பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் அண்ட் ரியல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்துட்டோம், இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்துட்டோம், டெர்மினேட்டிங் பார்த்துட்டோம், நான் டெர்மினேட்டிங் பார்த்துட்டோம், நான் டெர்மினேட்டிங்லே ரெக்கரிங் பார்த்துட்டோம், நான் ரெக்கரிங் பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துட்டோம். ஆமாவா இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ் அவ்வளோ எக்ஸாம்பிள் என்னென்னா, 0 வராது.
நேச்சுரல் நம்பர்ஸில் ஜீரோவை எடுக்க மாட்டோம். நேச்சுரல் நம்பர் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 to infinity இஸ் அ நேச்சுரல் நம்பர். அதே ஹோல் நம்பர்னால் என்னென்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 to infinity is a whole number. Every whole number is an integer, but every integer is not an whole number. மேலே ஒரு கொஷன் பார்த்தோம். ஸோ அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், அவங்க மண்டல ஏற்றிக்கோங்க. ஓகே, இன்டீஜருங்கிறது என்னென்னா மைனஸ் நம்பர்ஸும் இருக்கும், ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கும், ஜீரோஸும் இருக்கும், எல்லாமே கலந்தது தான் இன்டீஜர்ஸ். ஓகே, minus infinity to plus infinity is called as integers. And then இதுக்கு denote பண்ணுறதுக்கு ஒன்று சொன்னேன். லைக் நேச்சுரல் நம்பர்னால் என்ன டினோட் பண்ணுவோம் சொல்லுங்கள்? n. ஹோல் நம்பர்னால் என்ன டினோட் பண்ணுவோம்? w. அண்ட் இன்டீஜர்னால் என்ன டினோட் பண்ணுவோம்? z. ஓகேயா, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன சொன்னேன்? p/q ஃபார்மில் இருக்கும் அண்ட் q வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதுதான் ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொன்னேன். அண்ட் ரியல் நம்பர்ஸ் என்னன்னு சொன்னேன். ரியல் நம்பர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸ். ஓகே கைஸ், ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த நம்பர் சிஸ்டம். இது தெரிஞ்சாலே நீங்கள் நம்பர் சிஸ்டமில் இப்படி லைக் டாப்பர் ஆயிடலாம். சரியா? இன்னும் இருக்குது, மேத்ஸ் வந்து அவ்வளோன்னும் ஈஸியாக போயிடாதுன்னு எனக்கு தெரியும். பட் நான் உங்களுக்காக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க நான் வந்திருக்கேன். ஓகேயா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க. உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண நான் இருக்கேன். ஓகேயா? அடுத்த செஷனில் வந்து எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. நோ ஹெசிடேஷன். ஏதாவது சில்லி டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க, நான் இருக்கேன் கைஸ். ஓகே, யாருக்காகவும் பயப்படாதீங்க. நம்ம இதெல்லாம் கேட்டுட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னால எதுவுமே நினைக்காதீங்க. டவுட் டைமில் என்ன பார்ப்போம்னா, நான் கொஷின் கேட்குறேன், நான் நார்மலாக கொஷின் கேட்குறேன். நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குல்ல, அது எதால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சீக்கிரமாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹோல் நம்பர்ஸுங்கிறது இன்டீஜரா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். நான் 2 வாட்டி சொல்லிட்டேன் இதை. லைக் ஹோல் நம்பருங்கிறது இன்டீஜரா இல்லையான்னு 2 நான் 3 வாட்டி கூட சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து யோசி பாஸ் பண்ணி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேயா? தென் ஒரு குவிஸ். நாம் இப்போ குவிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு குட்டி குவிஸ். சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். திஸ் அண்ட் ஆல் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேயா? என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாஸிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆஸ் ரேஷ்னல் ஆர் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இது ரேஷ்னல் நம்பரா இல்லை இர்ரேஷ்னல் நம்பர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், இது இர்ரேஷ்னல் நம்பர்ஸா ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸா? ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன்? டெர்மினேட்டிங்னு சொன்னேன். இது டெர்மினேட்டிங் மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்லை காய்ஸ், டெர்மினேட்டிங்கே இல்லை. இது வந்து நான் டெர்மினேட்டிங். ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு இன்னொன்று சொன்னேன், நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கலாம், பட் ரெக்கரிங்காக இருக்கணும். இது ரெக்கரிங் மாதிரி தெரியுதா? லைக் ரிப்பீட்டிங் மாதிரி தெரியுதா? ரெக்கரிங் ரிப்பீட்டிங் இஸ் சேம். சரியா? இது ரிப்பீட்டிங் மாதிரி தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து 1 0 அகெயின் 1 0 தானே வரணும். ஏன் 0 1 வருது? ஸோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங். ஸோ திஸ் நம்பர் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஸோ திஸ் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர். இதை வந்து பாருங்கள், நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ரெஃபர் பண்ணி ஒன்றா படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகே கைஸ், since 1.011 ... is a non-terminating and non-repeating decimal number, hence it is a irrational numbers. And then rational numbers irrational numbers கலந்தா என்ன சொல்லுவாங்க? combinations of rational and irrational numbers is real numbers. ஓகே, சும்மா சொல்லி பார்த்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் cannot be. இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதோட ஆன்சர் பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொன்னேன்? ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து எப்படி டினோட் ஆகாது? டெர்மினேட்டிங்காக டினோட் ஆகும். ஸோ இது ஓகே ஃபைன். நான் டெர்மினேட்டிங்காகவும் ஆகும். ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காகவும் எக்ஸாம்பிள் என்ன சொன்ன? 1/3 0.3333 repeating and non-terminating. So this is also a rational number. Questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா,
representation of rational number cannot be. So last D option பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, non-terminating and non-repeating. So this is an irrational numbers formula denote ஆகும் Dங்கிறது. So the answer is D. புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். Non-terminating, non-repeating is the answer for this question. ஏன்னா terminatingக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா 1/4 like 0.25 வந்துச்சு. non-terminatingக்கு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா அதே 1/3 வச்சுக்கோங்க. ஸோ non-terminating repeating 1/3 தான், ஓகேயா. அண்ட் தென் non-terminating non-repeatingக்கு என்ன சொன்னேன், இட்ஸ் அ irrational நம்பர். ஸோ இது என்னது √3 எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் பார்த்தீங்க பாருங்க, 0.101000110 அப்படியே ஏதோ நம்பர் வருது, ஆனால் ரிப்பீட்டே ஆகாது, சரியா. அதை தான் நான்-டெர்மினேட்டிங் நான்-ரிப்பீட்டிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் ப்ளே, ஓகேயா. 2020 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனவே பார்க்கக்கூடாதுல்ல. பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகும், சரியா. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 20 மினிட்ஸ் இப்போ என் செஷன் பார்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓகே ஃபைன், பாஸ் பண்ணிக்கோங்க, தூரமாக போயிட்டு ஒரு 20 மீட்டர் க்ரீனரிஸ் ஏதாவது பாருங்கள், ஓகேயா. அப்புறம் ஃபார் 20 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எவ்ரி 20 மினிட்ஸ் லுக் 20 ஃபீட்ஸ் அவே ஃபார் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கும் 20 ஃபீட் அப்பார்ட் பார்க்கணும், தூரமாக இருக்கிறது ஒரு வியூ பார்த்துட்டு 20 செகண்ட்ஸ்க்கு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களோட ஐ விஷன் எப்போவுமே கிளியராக இருக்கும், ஓகேயா. எப்போவுமே ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கண்ணுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் என்ன அப்படின்னா, ஐ கான்ஸ்டன்ட்லி ஒர்க் ஆன் இம்ப்ரூவிங் மை பிஹேவியர். ரேர்லி, சம்டைம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஆர் ஆல்வேஸ். இது வந்து கமெண்ட் செஷனில் போடுங்க. நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறீங்க உங்கள் பிஹேவியர், கான்ஸ்டன்ட்லி ஒர்க் ஆன் இம்ப்ரூவிங் மை பிஹேவியர்ங்கிறது கமெண்ட் செஷனில் போடுங்க, ஓகேயா. நான் பார்க்குற எத்தனை பேர் வந்து ஆல்வேஸா, மோஸ்ட்லியா, இல்லை சம்டைம்ஸா, ரேர்லியா அப்படின்னு பார்க்கலாம், ஓகேயா. தென் என்னென்னா, select an option which lie between 3 and 4, சரியா. 3க்கும் 4க்கும் நடுவில் எந்த பாயிண்ட்ஸ் வருது, எந்த ஃப்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னு தான் இதில் கேட்டிருக்காங்க. எந்த நம்பர் லை ஆகுதுன்னு பாருங்கள். மைனஸ் லை ஆகுமா, இல்லை வை இந்த நம்பரே மைனஸ் இல்லைப்பா, அப்போ எப்படிப்பா மைனஸில் ஆகும், மைனஸில் ஆகாது. டியும் ஆகாது, ஏன்னா இதுவும் மைனஸில் இருக்குது, ஓகேயா. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்களா, லை பிட்வீன்னு சொல்கிறாங்க. ஸோ 3யும் வராது. 3க்கும் 4க்கு நடுவில் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 3யும் 4க்கு நடுவில் என்ன வரும், 3.5 தான் வரும். 3.1 வரலாம், 3.2 வரலாம், 3.3 வரலாம், 3.4 வரலாம், 3.5, 6, 7, 8, 9, 3.6, 3.7 அப்படின்னு வரும். 3 வராது, பிகாஸ் த கொஷன் இஸ் விச் லை பிட்வீன் 3 and 4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, சரியா. இது இன்னொரு மாதிரி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சரியா. இப்போ A + B, இது 3 வந்து ஏயாக கன்சிடர் பண்ணிக்கணும், அண்ட் தென் 4 வந்து பியாக கன்சிடர் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் கிடைச்சிடும், அதுதான் ஆன்சர். Thus there is a lie of number, lie a number 3 + 4/2 between 3 and 4, which is also a rational numbers. ஏன் rational numbers? Again and again I am repeating, rational numbers வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆகிடும். இட்ஸ் அ டெர்மினேட்டிங் நம்பர், ஓகேயா. நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரமாக நான் சால்வ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு குவிஸ் டைம் கொடுத்துருப்பேன், எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். Find the rational number between two numbers. What are the number is 7, 8. So 7 8 என்ன பண்ணும், ஃபார்முலா என்ன சொன்னேன், A + B/2ன்னு சொன்னேன்னா இல்லையா. ஸோ அதை எப்படி எழுதுவீங்க, A வந்து 7 and B வந்து 8 and divided by 2ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணும் போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சீக்கிரமாக ரொம்ப ஈஸி தான், சரியா. 8 + 7 = 15. 15/2 = so simple, 7.5. That's it. So answer is 7.5.
here the find the rational number இது 7 and 8 கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன a plus b by 2 படிக்க வேண்டியதா அவசியம் இல்லை சரியா. ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஓகேயா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 8 கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது a plus b by 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 7 plus 8 by 2 is equal to 15 by 2 otherwise 7.5. Secondly, we can randomly pick a number between 7 and 8. Let's say 7.2. இப்படி இந்த ஃபார்முலா பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. 7.5 மட்டும் தான் இதுக்கு நடுவில் லை ஆகுது அப்படின்னும் இல்லை. இதுக்கு நடுவில் நிறைய நம்பர்ஸ் லை ஆகிருக்கும். 7.1 7.12 7. சம்திங் 7.2 7.3 அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் லை ஆகிருக்கும் சரியா. இது வந்து நார்மல் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் வந்து a plus b by 2ங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேயா. தென் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் சேம் கொஷன். அதே ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துட்டாங்க. ஃப்ராக்ஷன்ஸை வந்து இப்போது என்ன பண்ணணும், டெசிமல் ஃபார்மில் மாற்றிட்டு அண்ட் தென் அதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ 1/3 எப்படி எழுதுவீங்க, 0.333 போன இதிலே சொன்னேன்ல. ஸோ 0.333ங்கிறது என்னது, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் சரியா. 1/2ங்கிறது என்னது, இது வந்து எப்படி ஸ்டாப் ஆகும், 0.5லே ஸ்டாப் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ டெர்மினேட்டிங் நம்பர் ஓகேயா. ஸோ 0.33லையும் 0.5க்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0.333 0.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த செகண்ட் ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தென் கேஸ் 1 கேஸ் 2 டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர்ஸ் வந்து என்னென்னா 0.4. ஏன் டெர்மினேட்டிங், 0.3க்கும் 0.5க்கு நடுவில் வந்து 0.4 வரும் ஆமாவா இல்லையா. ஸோ 0.4 வந்துச்சா. அதுவே நான் டெர்மினேட்டிங்னா 0.466666 இது வந்து ரெக்கரிங். ஏன் 666 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ரெக்கரிங். ஸோ 0.46க்கு மேலே பார் மட்டும் வரும். ஸோ இது வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஓகே. ஸோ இப்படி தான் ஈஸியான மெத்தடில் வந்து டெசிமல்ஸ் கண்டுபிடிப்போம். நடுவில் டெசிமல்ஸ் ஆர் ரேஷ்னல் நம்பர்ஸ், இதுக்கு நடுவில் ஃப்ராக்ஷன்ஸ், இது இப்படி தான் ஈஸியான மெத்தடில் கண்டுபிடிப்போம். தென் என்ன சொல்கிறாங்கன்னா, let's try to find the 3 rational numbers between 3 and 4. 3 நம்பரை எப்படி கண்டுபிடிப்பீங்க 3 and 4க்கு. நான் போன இதிலே சொன்னேன் லைக் 3.5ங்கிறது மட்டும் இல்லை, 3.2 3.3 3.4 அப்படி எல்லாமே இதுக்கு நடுவில் லை ஆகுறது தான். ஆனால் 3யும் 4க்கு வந்து எப்படி நார்மலான வேலை எப்படி கண்டுபிடிப்பீங்க. கன்சிடர் 3 points are there between 3 and 4. 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க சரியா 3யும் 4க்கு நடுவில். இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் தேர் ஆர் n பாயிண்ட் லைக் என்னன்னா என்னது, எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, 1 2 and 3 3 பாயிண்ட் இருக்கா. 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா பிட்வீன் 2 நம்பர் a and b. ஏங்கிறது என்ன 3, பிங்கிறது என்ன 4. ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடணும். தென் n+1 பார்ட் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நம்பருக்கு நடுவில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். தென் n+1 பண்ணிங்கன்னா அவ்வளோ நம்பர்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் ஓகேயா. இதில் வாட் வில் பி த லென்த் ஆஃப் ஈச் பார்ட்னு கேட்குறாங்க. இந்த லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஈச் பார்ட் ஒரு லென்த்தும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன 4 பார்ட்ஸில் இருக்கா, ஒரு பார்ட்டில் பிரியுதா. ஸோ என்ன வரும், ஒரு பார்ட்டும் 1/4 ஃபார்மேட்டில் இருக்கும் அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ the answer is 1/4. Thus the length of each part will be 1 unit. ஒரு யூனிட்க்கு 1 யூனிட் divided by 4 because 4 பார்ட்டில் வந்து டிவைட் ஆயிருக்கு. ஸோ 1/4 will be the answer for this question. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹென்ஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட் வந்து 3 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு குட்டி சம்மரி மாதிரி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட் வந்து 3 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும். அதுவே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 9 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், n+1. n என்ன 9. ஸோ 9+1 என்ன 10ன்னு ஆகும். அதுக்கு அடுத்த நம்பர் தாங்க நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இதில் 3 இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 3+1 = 4 ஓகேயா. லென்த் ஆஃப் ஈச் பார்ட், ஒரு பார்ட்டோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இந்த லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லென்த் என்ன, இது ஒரு லென்த்துனா வச்சுக்கோங்களேன். டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டோட லென்த் என்னென்னா 1/4 will be the answer. If number of point is n, இப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட் வந்து n,
ஒரு 100 கூட இப்போ 100 கூட வச்சுக்கோங்களேன் 100 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன் 100 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா n+1 இருக்கும் ஸோ n+1 எவ்வளோ இருக்கும் 100+1 ஸோ 100+1 எவ்வளோ இருக்கும் 101 அவ்வளோதான் ஸோ லென்த் ஆஃப் த ஈச் பார்ட் வில் பி 101 n or n+1 அப்படின்னு இருக்கும் லென்த் ஆஃப் ஈச் பார்ட் அதான் சொன்ன பாருங்க ஒரு பார்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு 1/4 ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க பிகாஸ் இட் இஸ் ஷார்ட் அதே பெருசாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா b - a by n+1 ஓகேயா b என்னது 4 a என்னது 3 ஸோ 4 - 3 by n+1 n என்னது n என்கிறது பாயிண்ட் ஸோ 1 ஸோ 4 ஸோ 1/4 will be the answer ஸோ 4 - 3 divided by 4 ஸோ ஆன்சர் will be 1/4 ஓகேயா ஸோ சிம்பிள் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னலாம் எதுவுமே யோசிக்காதீங்க ஒரு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கினீங்களா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த குட்டி இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க 1/4 அதுவே பெரிய லைன் இருந்துச்சுன்னு அண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்புறமா சொல்லிடுவாங்க ஃபைண்ட் த ஈச் பார்ட் லென்த் ஆஃப் த ஈச் பார்ட்னு சொல்லிடுவாங்க ஸோ த ஃபார்முலா வில் பி b - a by n+1 will be the formula for this question ஓகேயா இப்போது வரைக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து குட்டி சம்மரி என்னென்னா நாம் இன்றைக்கி என்னென்னலாம் படித்தோம் என்னென்ன படித்து நம்மளுக்கு அவுட்கம்மாக வந்துச்சு லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லேர்னிங் அவுட்கம்ஸ்னால் என்ன மேம் அப்படின்னு கேட்பீங்க இன்றைக்கி என்ன படித்தோம் இன்புட் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்களா என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வருது இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோங்கிறது ஒரு குட்டி சம்மரி பார்த்துட்டு வந்துடலாம் என்ன படித்தோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பற்றி படித்தோம் ஹோல் நம்பர்ஸ் பற்றி படித்தோம் இன்டீஜர்ஸ்னால் என்னன்னு படித்தோம் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன சொன்னேன் காய்ஸ் என்னாலே டினோட் ஆகும் அண்ட் நேச்சுரல் நம்பர் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 to infinity is a natural number whole number என்ன சொன்னேன்னா it will be denoted as w and it will start from 0 to infinity 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் சரியா அதை தான் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டீஜர்ஸ்னால் என்ன சொன்னேன் -infinity to +infinityன்னு சொன்னேன் ஸோ இதுதான் நம்மளோட இன்டீஜர்ஸ் ஸோ வேறு என்ன சொன்னேன் every whole number is an integer but every integer is not a whole number this is the 4th time I'm repeating and அப்போ கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் decimal can be of 2 typesன்னு சொல்கிறாங்க terminating and non-terminating terminatingனா என்னன்னு சொன்னேன் terminating and non-terminatingல non-terminating வந்து 2 டைப்பில் பிரிஞ்சிருக்கும் recurring and non-recurring டெர்மினேட்டிங்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸில் கன்சிடர் ஆகும் அதுவே நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்கிறது இர்ரேஷ்னல் நம்பர்ஸில் கன்சிடர் ஆகும் அண்ட் தென் ரேஷ்னல் நம்பர்ஸும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் காம்பினேஷன் ஆச்சுன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ் ஆர் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் டுகெதர் கால்ட் அஸ் ரியல் நம்பர்ஸ் அதுதாங்க இப்போ சொன்னேன் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொன்னேன் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு லைக் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ்க்கு நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் ஐ மீன் ரெக்கரிங் டெசிமல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்க்கும் எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்கை இர்ரேஷ்னல் நம்பர்ஸாகவும் சொல்லுதான்னு சொன்னேன் √2 வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அதோட வேல்யூ என்னென்னா 1.414 அதோட வேல்யூவும் சொன்னேன் அது வந்து பாயிண்ட்னு போயிட்டே இருக்கும் ஸோ தட் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அவ்வளோதாங்க ஸோ சிம்பிள் நேச்சுரல் இந்த எல்லா இது இருக்குது பாருங்களேன் இந்த சாப்டரே அவ்வளோ ஈஸி அண்ட் இதுதான் பேசிக்ஸ் ஓகேயா ஸோ இந்த செஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க எதுவுமே தயங்காதீங்க சில்லி டவுட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இட்ஸ் ஓகே திஸ் இஸ் த பேசிக் திங் ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க அண்ட் தென் பெல் பட்டனை மட்டும் அமைக்கிடுங்க
ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் யுவர் மாஸ்டர் டீச்சர் ஹேமா, signing off from you. Tata, bye-bye.